வந்து கேட்டுச்சு, இந்த உலகத்திலே யார்த்தா பெரியவங்க? யார் பெரியவங்க? தாயும் தாப்புன்னே பெரியவங்க. கடவுளுங்கிறத அந்த தாயும் தாப்புன்னு அறிமுகப்படுத்தி வச்சதுனாலே நம்ம தெய்வம்னு வணங்குறோம். அப்போ இந்த உலகத்தில் நம்மளை வந்து அறிமுகப்படுத்தினவாறு நம்ம தாய் தாப்பு. அப்போ அந்த தாய் தாப்பு தான் உலகத்தில் பெரியவங்க. உண்மைதானே? கோயிலை காட்டிலும் தாய் தப்பை வந்து பெரியவன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தாய் தப்பையும் பெரியவங்க. அப்போ சரித்தா, தாய் தப்பையும் பெரியவங்க. இன்னொருத்த உலகத்திலே பெரியவங்க இருக்காங்க, யாருத்தா அப்படின்னு அம்மா கேட்டுச்சு. நான் சொன்னேன், வானம். உலகத்திலே எல்லாத்துக்கும் பெரியவங்க அவங்கதே. நம்ம எதனால பெரியவங்க தாய் தப்புங்க? தாய் தப்பு இந்த உலகத்தை காமிச்சதுனாலே அந்த வானத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால ரெண்டாவதே வானம். அப்போ ரெண்டாவது அது வானம். இப்போ மழை பெஞ்சா திட்டுறோம், ஐயோ அதிகமாக மழை பெய்யுதுங்கிறோம். வெயில் போட்டால் ஐயோ வெயில் அதிகமாக போடுது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாயும் தாப்பனும் ஒரு பிள்ளைகளை நம்மளை கண்டிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? கடுப்பாகிறோம், அப்படியே எதுக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறோமா? எல்லாருக்கையும் தாய் தப்பையும் கண்டிச்சுட்டே இருப்பாங்க. யாரையும் பிள்ளைகளை வந்து கண்டிக்காமல் எந்த தாய் தப்பனும் வளர்த்தே இருக்க முடியாது. அப்போ மழை பெஞ்சாத்தே விவசாயம், அப்போதே நம்ம சாப்பிட முடியும். விவசாயம் பண்ணி வெயில் போட்டாத்தே வெளியில் போய் அந்த எடுத்த விவசாயத்தையே நம்ம வந்து காய வச்சோம், அதை பதப்படுத்தி ஏதோ நம்மளால் செய்ய முடியும். அப்போ வெயிலும் தேவை, மழையும் தேவை. அப்போ பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து அன்பையும் அக்கறையும் காட்டணும், அதட்டுற இடத்துல அதட்டி வளர்க்கணும், அன்பை காட்டுறதுல அன்பையும் காட்டணும். ரெண்டுமே தேவை. தண்ணி இருந்தாத்தே நம்ம வாழ முடியும், விவசாயம் பண்ணாதே நம்ம சாப்பிட முடியும். அப்போ அந்த மழை இருந்தாத்தே, அந்த வெயில் இருந்தாத்தே நம்ம வாழ முடியும். இதே மாதிரி நம்ம கண்டிக்கிறப்ப வந்து இந்த பிள்ளைகளுக்கு மனசில் சுருக்குன்னு படுது. ஒரு நிலத்தில் வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன வேணும்? தண்ணி வேணும், அதுதே மழை. அப்போதே இந்த பயிரை விதைச்சி நம்ம விவசாயத்தை எடுக்க முடியும். அப்போ இந்த பிள்ளைகளை வந்து நம்ம கண்டித்து வளர்த்தாத்தே இந்த பிள்ளைய அக்கறையோடு வளருங்க. வாங்கண்ணா, அந்த பிள்ளைய வந்து அக்கறையோடு வளருங்க. அந்த நேரத்துக்கு தண்ணியை பாய்ச்சுறப்பத்தே அந்த விவசாய பயிர் வந்து விளைஞ்சு வருது. அதே மாதிரி அதே மாதிரி வெயிலும் வேணும். அப்போ ஒரு நெல்லை அறுக்கிறோம், அதை என்ன பண்ணணும்? காய போடணும், அது வெயிலும் வேணும். அதனால் நம்ம தாய் தப்பையும் கண்டிக்கிறத வந்து நம்ம பிள்ளையை நல்லா இருக்கணும், அக்கறையோடு நம்ம வளர்த்த பிள்ளையை நல்லா இருக்கணும், நம்ம பெற்ற பிள்ளைங்கள்ட்டையும் கண்டிக்கிறாங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, எதுக்கு நம்ம தாய் தப்பை நம்மளை கண்டிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு தாய் தப்பை மேலே கோவப்படக்கூடாது. என் பெற்ற அவங்களுக்கு தெரியாத நம்மளை எப்படி வளர்க்கணும்னு நம்ம அவளை ஏற்று பேசுகிறோம், ஒரு வார்த்தைக்கு பொறுக்க மாட்டேங்கிறோம். விவரம் தெரியாட்டியுமே இந்த சிற்றலாம் இந்த அம்மாச்சி கல்வி தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, எதுக்காக நம்மளை வந்து அவங்க பெற்றவ வளர்க்குறாங்க? நல்லா வளரணும், ஒழுக்கமாக இருக்கணும், அதுகளும் நல்லா நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளையை நம்ம பேரை சொல்லணும், அது நல்லா வளர்ந்து கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் வளரணும். அதில் நல்லா படிக்க சொல்லுவோம், நல்ல ஒரு வேலைக்கு போக சொல்லுவோம், நல்ல ஒரு பொண்ணை பார்த்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம பெற்ற தாய் தப்பைக்கு அந்த அக்கறை இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஆத்தா சொன்ன மாதிரி இப்போ பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு எதுக்காக உங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வளர்க்குறோம்னு சொல்லி வளங்க. இந்த ஆத்தா சொன்ன கதையை சொல்லி வளங்க, சரியா?